திருவிழா டைம்ல திரும்பவும் ஊருக்கு போயிருந்தேன். என்னோட கசின்ஸும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு நைட் மாடியில தூங்கலான்னு எல்லாரும் டிசைட் பண்ணி போனோம். எல்லாரும் கதை பேசிட்டு படுத்துட்டு இருந்தோம். அப்படியே தூங்கிட்டோம். கரெக்டா 1 o'clock இருக்கும். யாரோ அழுற சத்தம் கேட்டுச்சு. நான் எழுந்தேன். என் சின்ன பாட்டியும் எங்க கூட துணைக்கு மாடியில எங்க கூடயே இருந்தாங்க. அந்த வீடு தென்னை மரம் தோப்புக்கும் ஆலமரத்துக்கு நடுவுல இருக்கும். கண் திறந்து பாக்குறப்போ ஆலமரத்துக்கு மேல ஒரு உருவம் ரெட் சாரி போட்டுட்டு தலைமுடியை விரிச்சு கண்ணு ஒயிட் கலர்ல இருக்கு உட்கார்ந்துருக்கு. என்ன பார்த்துட்டே நான் கத்துறேன். லிட்டரலா யார் காதுக்கும் கேட்கல. எனக்கு இன்னும் அள்ளு விட்டுருச்சு. திரும்ப மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு முருகான ஒரு கத்துனேன். எல்லாரும் எந்திச்சிட்டாங்க. எல்லாரும் மேல அதை பார்த்தாங்க. பட் எதுவுமே இல்ல. அங்க இருந்து ஊர்ல இருக்க எங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு வந்துட்டாங்க. 1 week கிட்ட ஃபீவர் இருந்துச்சு. எனக்கு சரியான அப்புறம் என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சாமி வர ஒருத்தர் கிட்ட என்ன கூப்பிட்டு போய் கேட்டாங்க என்னதான் ஆச்சுன்னு. அப்ப அம்மன் சொல்லிருக்காங்க அது ரத்த காட்டேரின்னு. அது ஒருத்தங்களை பார்த்துச்சுன்னா அவங்களை விடாது. ஆனா இவளுக்கு அப்படி எதுவும் ஆகாது. பிகாஸ் அவ என் பொண்ணு, நான் அவ கூடயே இருப்பேன். சோ பயப்படாம போங்கன்னு விபூதி வச்சு அனுப்பிட்டாங்க. படிச்சுட்டு பயப்படுவீங்கன்னு தெரியும். பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது. பயப்படுன்னு தெரியல. அனுப்பாதீங்களும் சொல்ல முடியாது. நான் தான் அனுப்ப சொன்னேன். புரியுது. பயங்கரமா இருக்கே. அவங்க சொல்லும் போதே எனக்கு இந்த பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, இந்த பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, நடுவுல வீடு இருக்கும் போதே நான் யோசிச்சிட்டேன் ஏதோ ஒண்ணு மேல இருக்கு அப்படின்ட்டு. நீங்க படுத்துட்டு இருக்கீங்க மாடியிலலாம் எனக்கு படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பழைய வீட்டுல நாங்க படுத்திருக்கோம். அப்போ படுத்துட்டு இப்படி கண்ணை திறக்கும் போது அந்த மரத்துல அது நிக்குதுன்னா உயிர் போயிருமா இல்லையா? அது உயிரை தான் எடுக்க வேற வந்திருக்காங்க.